சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எதுக்கு சார் நீங்க பாட்டி வீட்டுக்கெல்லாம் போனீங்க? இல்ல எனக்கு புரியல. இது என்னங்க கேள்வி? அது ஏன் பாட்டி வீடுங்க? அங்க நான் எதுக்கு போனேன், என்ன வேலைன்னுலாம் கேட்டுட்டு இருக்கீங்க? உங்க பாட்டி வீடா? ஆமா, அது ஏன் பாட்டி வீடு இல்லாம உங்க பாட்டி வீடா? என்ன சார் சொல்றீங்க? மரகதம் பாட்டியோட தங்கச்சி தானே ரஞ்சிதம் பாட்டி. இது என்ன புது கதையா இருக்கு? அப்ப அவங்க என் சின்ன பாட்டி தானே. விக்கிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தப்போ ரஞ்சிதம் மரகதம் பாட்டியோட தங்கச்சின்னு சொல்லிருக்கும் போல இருக்கே. இன்னும் என்னெல்லாம் சொல்லி வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. கடவுளே. என்னங்க நான் கேட்டதுக்கு எதுவுமே பதில் சொல்லாம நீங்க பாட்டுக்கு ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? அது உங்க பாட்டி வீடாவே இருக்கட்டும் சார். ஆனா அங்க எதுக்கு நீங்க போனீங்க? அஞ்சலி, are you all right? ஏன் சார் நீங்க இப்படிலாம் கேக்குறீங்க? இல்லங்க, நீங்க பேசுறத பார்த்தா உங்களுக்கு ஏதோ ஆயிருச்சோன்னு தோணுது. எனக்கெல்லாம் ஒண்ணும் ஆகல சார். அப்புறம் ஏன் என்கிட்ட வந்து இப்படிலாம் கேட்டுட்டு இருக்கீங்க? அது ஏன் பாட்டி விடுங்க. அங்க ஏன் போனீங்க, எதுக்கு போனீங்கன்னு என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. என் பாட்டி வீட்டுக்கு நான் போவேன், அங்கேயே படுத்து கிடப்பேன், அங்கேயே விளையாடுவேன், மொத்தமா குடியிருப்பேங்க. அதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? அதெல்லாம் எதுக்கு நீங்க கேக்குறீங்க? அது நான் சின்ன வயசுல இருந்து போன பாட்டி வீடுங்க. அங்க நான் எப்ப வேணாலும் போவேன். அதெல்லாம் கேக்குறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸே இல்லைங்க. சரிங்க, நீங்க அங்க போனீங்க விடுங்க. ஏன் கூடவே என் ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு போனீங்க? அவங்க உங்களுக்கு மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைங்க, எனக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ஏன் மூலமா தானே உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு என்ன கேட்காம அவங்களையே நீங்க கூட்டிட்டு போனீங்க? இதுங்க சின்ன புள்ள மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. உங்க மூலமா அவங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னா உங்களை கேட்டுதான் அவங்கள நான் எங்கேயாவது கூட்டிட்டு போகணுமா?